வணக்க மக்களே, சற்று முன் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். சிஎம் விஜய்க்கு ஒரே நாளில் 3 அதிர்ச்சி சம்பவமா? அலரும் ஒட்டுமொத்த தமிழகம் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்திலே இந்த நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக மாற்றத்தை ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது 50 ஆண்டுகால அரசியல் கொண்ட திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி அதாவது 2.5 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் வெற்றியை பெற்றிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம். அதாவது விஜயின் புதிய ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே ஒரு மிக பெருமையான கட்சியாக உருவெடுத்திருப்பதும் மற்றும் தனது பெரும்பான்மை காமித்து தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதாவது தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த தேர்தல் கண்டிப்பாக அமைந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. அதாவது தமிழகத்திலே சமீப காலமாக அரங்கேறி வரும் இந்த தொடர் வன்முறை மற்றும் சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதாவது நெல்லையில் மகன் கண்முன்னே இளம்பெண் ஒருவர் அடையாளம் தெரியாத கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த துயர சம்பவம் என்பது வடு மறைவதற்குள் அடுத்தடுத்து அரங்கேறிய குற்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு குறித்த அச்சத்தை மேலும் அதிகரித்திருக்கிறதா. அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வீட்டில் தனியாக இருந்த சாந்தி மற்றும் ஸ்ரீதேவி ஆகிய 2 பெண்களை மர்ம கும்பல் ஒன்று பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் இவர்களுக்கு இருவருமே தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில்தான் தங்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோலதான் காஞ்சிபுரம் மணிமங்கலம் அருகே பட்ட பகலில் 2 இளைஞர்கள் எல்லாம் மர்ம மிக கொடூரமாக வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து நிகழும் இதுபோன்ற ஒரு இரக்கமற்ற அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதாக தாவைக்கு ஆட்சியில் மக்கள் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த வகையில்தான் இதற்கெல்லாம் கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக தமிழக முதல்வரான முதுதாக பொறுப்பேற்றுள்ள தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப் போகிறார் என்று மக்களிடையே ஒரு பெரும் குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வகையில்தான் அடுத்தடுத்து நிகழும் இதுபோன்ற ஒரு இரக்கமற்ற கொடூர குற்றங்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை எல்லாம் கேள்விக்குறியாக்குவதோடு குற்றவாளிகள் சட்டத்திற்கு அஞ்சாமல் துணிச்சுடன் செயல்படுவதே இதற்கு காரணம் என்றெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறது. இதனைத் தொடர்ந்தான் பொதுவாக பொறுப்பேற்றுள்ள விஜய் என்பது தமிழகத்தின் முதலமைச்சராயினும் பிறம் கண்டிப்பாக இதற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வை கொடுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்துகிறார். இதனிடைதான் விஜய் அவர்கள் தன் வசம் கைத்துள்ள காவல்துறை மற்றும் உள்துறை போன்ற அமைச்சர்களின் இலாக்களை கூட தன் கசம் வைத்துமே வைத்திருக்கிறார். கண்டிப்பாக தமிழக மக்களிடையே இதுபோன்ற குற்றங்கள் எல்லாம் நிகழாமல் இருக்கும் என்று தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் உறுதியாக தெரிவித்த நிலையில்தான் அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற ஒரு 10 நாட்கள் இல்லாத நிலையில்தான் தமிழகத்தில் நடைபெறும் இந்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தியிருக்கின்ற கூறப்படுகிறதா. மேலும் தமிழகத்தின் முதலமைச்சராக ஏற்கும் பொதுவிற்கும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதுபோன்ற குற்றங்களுக்கெல்லாம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.